சீனா வேகமாக டிஜிட்டல் மயமாகி வருகிறது. காஃபி முதல் கார் வாங்குவது வரை எல்லாமே செல்போனில் ஒரு டச்சில் முடிந்து போகிறது. சீனாவின் மக்கள் தொகை 142 கோடி. இதில் 89 கோடி பேர் மொபைல் போன் மூலம் பணப்பரிவர்த்தனை செய்கின்றனர். இந்த தொழில்நுட்ப புரட்சியால் திக்குமுக்காடி போயிருப்பது வயதானவர்கள்தான். பெரும்பாலான கடைகளில் சாமான் வாங்க கார்டு கட்டாயம். கார்டு இல்லாமல் ட்ரெயின் டிக்கெட் கூட வாங்க முடியாது. சுருக்கமாகச் சொன்னால் சீன முதியவர்கள் டிஜிட்டல் அகதிகளாகிவிட்டனர். உங்களுக்கு 70 வயதாகிவிட்டது, சாரி, நீங்கள் இனி வாழ முடியாது என்ற டைட்டிலுடன் சோசியல் மீடியாக்களில் வலம் வரும் வீடியோ மூத்த குடிமக்களை கடுமையாக பயமுறுத்துகிறது. சீனாவில் தற்போதைய கணக்குப்படி 12 கோடி முதியவர்கள் தனியாக வசிக்கின்றனர். 2030ஆம் ஆண்டுக்குள் 4இல் 1 சீனர் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவராக இருப்பார். அப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி இப்போதிருப்பதை விட மிக வேகமாக இருக்கும். எனவே முதியவர்களுக்கு மொபைல் அறிவை ஊட்ட வேண்டியது அவசியமாகியுள்ளது. முதியவர்களும் கௌரவமாக வாழ வேண்டும் என்ற நோக்குடன் சி யங் என்ற தொண்டு நிறுவனம் செல்போன் வகுப்புகளை நடத்துகிறது. முதியவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த வகுப்புகளுக்கு செல்கின்றனர். செல்போன் மூலம் பணம் செலுத்துவது எப்படி, சாட் செய்வது எப்படி என்று ஆர்வத்துடன் கற்கின்றனர். 62 வயது நிரம்பிய மாஜி ஆசிரியை ஜாங் ஜிசியா கூறுகையில், WeChat போன்ற ஆப்களை எனக்கு யூஸ் பண்ண தெரியல, சொல்லித்தரவும் மகன் மறுக்கிறான். அதனால 3 மாசமா கிளாஸுக்கு வர்றேன். ஆப்களை கரைச்சு குடிக்காம ஓய மாட்டேன் என்கிறார் சாங். ஃபங் உஷெங் என்ற 82 வயது மூதாட்டி கிளாஸில் அசத்துகிறார். டிஜிட்டல் பேமெண்ட் பண்றதுல எனக்கு பல ஆண்டு அனுபவம் இருக்கு. டெக்னாலஜி ரொம்ப வேகமா இருக்கு. நாம் பின்தங்கிவிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் கிளாஸுக்கு வர்றேன் என்கிறார். செல்போன்ல ஏகப்பட்ட ஆப்கள் வந்துருச்சு, சில நேரங்கள்ல என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல என்று வாய்விட்டு சிரிக்கிறார் கிளாஸ் எடுக்கும் கல்லூரி மாணவி. டிஜிட்டல் சமூகத்தில் இணைய முதியவர்களுக்கு உதவுவது நல்ல விஷயம். இதனால் நெட்டை பயன்படுத்தும் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை 2030இல் 25 கோடியாக இருக்கும். 2050இல் 35 கோடியாக உயரும். சீன பொருளாதாரம் மேலும் வலுப்பெறும் என்று வல்லுநர்கள் சொல்கின்றனர். டிஜிட்டல் பேமெண்ட் விஷயத்தில் சீனாவிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா காடுனாலே நம்மவர்களுக்கு எட்டிக்காயா இல்ல கசக்குது. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.